6 சூப்பர் ஃபுட்ஸ் ஃபார் ஹெல்த்தி லங்ஸ். நுரையீரலை வலுப்படுத்தும் 6 சிறந்த உணவுகள் என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் இந்த 6வது உணவு நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்போ அந்த 6வது முதல்ல சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ முதல்லயே அந்த 14வது கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு கோடிலாம் வாங்கிட்டு இப்படியே போயிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்பிள். ஆப்பிளில் இருக்கக்கூடிய குயர்செட்டின் அப்படிங்கிற காம்பவுண்ட் நுரையீரலுக்கு போகக்கூடிய ஆக்சிஜனை சீராக மெயின்டைன் பண்ணுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்பிள் ஆக்சிஜன். தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. பொல்யூஷன், புகை இதனால் நுரையீரலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்குது. வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸான சாத்துக்குடி, ஆரஞ்சாக இருக்கட்டும், நெல்லிக்காயாக இருக்கட்டும், கொய்யா பழமாக இருக்கட்டும், அதெல்லாமே ஸ்ட்ரென்தன்ஸ் த லங்ஸ், நுரையீரலை வலுப்படுத்துது. அதனால தான் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க முடியாமல் இருக்காங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க, சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. இதெல்லாமே நுரையீரலுக்கு நல்லது. 4வதாக நம்ம பார்க்க போகிறது இஞ்சி. இஞ்சி வந்து ஒரு பிராங்கோ டைலேட்டர். பிராங்கோ டைலேட்டர் அப்படின்னா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பிராங்கோ டைலேட்டர் அப்படின்னா நுரையீரல் சுருக்கம் வராமல் விரிவடைய செய்யுது. அதனால் நம்மளுடைய சுவாச குழாய் ரிலாக்ஸ் ஆகுது, ப்ரீத்திங் ரொம்ப ஈஸி ஆகுது. 5வதாக நம்ம பார்க்க போகிறது துளசி, ஹோலி பேசில் லீவ்ஸ். துளசி ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி செயல்பாடு குறைஞ்சு வீக்கம் அதிகமாகிறது. அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. ஆன்டி மைக்ரோபியல், கிருமி நாசினி சக்தியும் துளசியில் இருக்குது. அதோட இது ஒரு எக்ஸ்பெக்ட்ரண்ட்டாகவும் வேலை செய்யுது. எக்ஸ்பெக்ட்ரண்ட் அப்படின்னா நுரையீரல் ஏற்படக்கூடிய சளியை கரைச்சி வெளியில் கொண்டு வருது. இவ்வளவு நன்மைகள் துளசியில் இருக்குது. அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கடைசி ஐட்டம் அதுதான் மேட்சா கிரீன் டீ. சாதா கிரீன் டீ தெரியும், அது என்ன மேட்சா கிரீன் டீ அப்படின்னா இது ஒரு ஜப்பானீஸ் ஐட்டம். இதில் இஜி சிஜி இருக்குது. அது நம்ம இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இஜி சிஜி அப்படிங்கிறது லங்ஸை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ். நம்ம ரோட்டில் போகும்போது நம்மளை பொல்யூட் பண்ணக்கூடிய தாராக இருக்கட்டும், ஸ்மோக்காக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம லங்ஸில் போய் டாக்ஸின்ஸ் அக்குமுலேட் ஆகாமல் டீடாக்ஸ் பண்ணுது. இப்போ நான் சொன்ன 6 உணவுகள் மாதிரியே நுரையீரலுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய வேறு ஏதாவது உணவுகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த மாச்சா க்ரீன் டீ எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபியோடு வரேன். டேக் கேர், பபாய். பார்த்துக்கலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது.